அமெரிக்காவில் ஒரு பிளேயர் வந்து செம்மையாக ஆடியிருக்காரு. ஸோ டேவிட் மில்லர் அவர் வந்து 100 அடிச்சிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 362 ரன்ஸு. ஸோ அது ஹையான ஸ்கோரு. அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியுமா அவ்வளோ தராங்க. ஸோ 309 மேட்சை முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி இந்தியா நியூசிலாந்து மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ நான் நினச்சிருந்தேன் சார் நான் போனால் மிண்டானது சண்டே மேட்ச்சே இந்தியா நியூசிலாந்து தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் சண்டேவும் இந்தியா நியூசிலாந்து தான் வரணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது எங்கே ஆட போனாங்கன்னா ஒரே இதுவாக இருக்குன்னா பாகிஸ்தான் போட்டிருந்தாங்க கிரவுண்டு. ஸோ பாகிஸ்தானா இந்தியாவை போவாங்களா என்ன ஆக போகுது தெரியல. போட்டு என்ன பார்க்கணும், அது என்ன இஷ்யூ வர போகுது தெரியல. துபாய் நடக்க போகலா இந்தியா பாகிஸ்தான் நடக்க போகலான்னு போட்டு என்ன பார்க்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் மேட்ச் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட நினச்சேன் என்னடா அது பாலர் கவாஸ்கர் நம்ம தோட்டுட்டோம், இந்தியன் பேஸ் ஒழுங்காக ஆடலன்னு. ஆனால் இந்தியன் பேஸ் நாங்கன்னா கிங்கு சொல்லிட்டு கம்பேக் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓடி சீரீஸ்லேருந்து அதுலேருந்து ஆரம்பித்த வெற்றி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சூப்பராக விளாண்டாங்க. ரொம்ப கங்காலேட் பண்ண வேண்டியது விராட் கோலி சார். நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம லெவல். டோ வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேட்சோ அதை மேட்சோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் 100 ரன் 50 ரன் அடிக்காமல் இருந்தானோ. ஆனால் இந்த டஃப் டீம்ஸ்க்கான மேட்ச் எல்லாம் கை கொடுத்துருக்காரு. எக்ஸ்பெஷலி பாகிஸ்தான் நல்லா ஆனார். அப்புறம் நியூசிலாந்து நல்லா ஆனார். நேற்றுக்கு போனால் ஆஸ்திரேலியா சூப்பராக ஆனார். ஸோ டஃபஸ்ட் டீம்லாம் செம்மையாக ஆனாங்க. ஆனால் இந்த வாட்டி பண்ண சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா என்ன மேஜர் ஜாபாக்குன்னு இங்கிலாந்துனாங்க செம்ம சோலபிள் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க என்ன கோச் சரியில்லையா அவங்க இது சரியில்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லெவல் டவுன்கிரேட் ஆகிட்டே இருக்குது. முந்தின மாதிரி இங்கிலாண்டே இல்லைங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவை பீட் பண்ணணும். ஓகே, ஈவன் நம்ம சேப்பாக்கில் கூட இங்கிலாந்து பீட் பண்ணிக்கு இந்தியாவை. ஓகே, ஸோ அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கூட இந்த வருஷம் இந்த சாம்பியன்ஷிப்பில் இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆடினாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வேறு நேற்றுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ நான் டீம் தோல்வி போயிட்டு இருந்தேன். ஸோ போன வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா தாவி இருந்தார்.